அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 3இல் குரு, 5இல் கேது. அதாவது சகோதர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார், புத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அனைவருமே தங்களுக்கு உரிய 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கு சென்றுள்ளனர். லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி, 7.5 சனியில் சனி பகவான் விரய ராசியில் இருக்கிறார். குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனதில் புது விதமான சிந்தனைகள் உண்டாகும். எதிர்பார்த்த கலன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சந்தோஷம் மேம்படும். நெருக்கம் உண்டாகும். புதிய வேலை நிமித்தமாக முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகள் பற்றிய ஆலோசனை கிடைக்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகும். வியாபார ரீதியான பயணங்களில் கவனம் தேவை. விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலை காணப்படும். விளைச்சல் நன்றாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவர். பாக்யாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தரும். அதோடு அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாகும். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் 10இல் இருந்து சிறப்பான பலனை தருகிறார். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளை வாங்குவீர். இருக்கும் வீட்டை மாற்றலாமா என்று கருதுவீர்கள். புதிய வீடு மாறும் வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அனைத்தும் கிடைக்கும். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். செலவுகளில் மட்டும் கவனம் தேவை. திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் பணம் கரையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென்று சில இடமாற்றங்கள் நிகழலாம். யாருடனும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து கொள்ளுதல் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற அபிராமி அந்தாதியில் உள்ள 25வது பாடல் பின்னே திருந்துல் அடையாரை என்ற பாடலை மனமுருக பாருங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.